ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்என் ஃபேஷனில் ஒரு ப்ளவுஸ் டிசைனுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோமே. இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா, கஸ்டமர் வந்துட்டு அந்த சாரியோட கலரை வந்து ப்ளவுஸ் கலரில் கொண்டு வர மாதிரி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது, பட்ஜெட் வைஸ்லேயுமே ரொம்பவும் கம்மியாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஒர்க் வைஸ்லேயுமே ரேண்டமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, லைட் வெயிட்டில். சரின்னுட்டு நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணோன்னா, சாரீ கலரில் வர த்ரெட் ஒர்க் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த ஒர்க்குக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கஸ்டமர் சாரீ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் ஸ்கை ப்ளூ, ப்ளவுஸோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ. பார்க்கவே லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். சமைக்கி ஃப்ளவர்ஸ் தான் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோமே. இப்போ நான் பாதிக்கு மேலே ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. சமைக்கி வந்து நிறைய பேருக்கு அந்த டவுட்டுனா, நான் போடுற ப்ளவுஸ் டிசைனில் மெட்டீரியல்ஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு போடுறீங்க. நான் வந்து சமைக்கி வந்துட்டு 4mm சமைக்கி தான் யூஸ் பண்ணுறேனே. நமக்கு ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். நம்ம த்ரெட்டு வச்சு இந்த மாதிரி புலியன் நாட் நீடியில் வச்சு நம்ம போடும்போது நமக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகாமல் நீட்டாக ஃபினிஷிங் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி வந்து பாதிக்கு மேலே ப்ளவுஸ் ஒர்க் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் ஒர்க் பண்ணி. இப்போது இந்த ஃப்ளவர் வந்து நம்ம முடிக்க போகிற கிட்டக்கு வந்துட்டோம். இதில் நான் அதே மாதிரி வந்து 3mm வர கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணி ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரேண்டமாக நம்ம இந்த மாதிரியான காம்பு டிசைன் தான் போடும்போது மேக்ஸிமம் 4mm நம்பர் பீட்ஸும் 3mm நம்பர் பீட்ஸும் உள்ளே கொடுத்து ஒர்க் பண்ணுவோம். பட் இது வந்து கஸ்டமர் வந்து எனக்கு லைட் வெயிட்டில் இருக்கணும், மெட்டீரியல்ஸ் வந்து ரேண்டமாக வர மெட்டீரியல் வேண்டாம், யூனிக்கான மெட்டீரியல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ளவர் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் அதோட அவுட்லுக் காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக மினிமலாக ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன், குட்டி குட்டியாக காம்பு மாதிரி. அப்புறமா 3mm கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுத்து பேக் நெக் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது லெக்சரர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூனிக்காக சிம்பிளாகவும் இருக்கணும், நீட்டாகவும் இருக்கணும்னா ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க் நம்ம பண்ணோன்னா ரொம்பவே நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ நான் ஃப்ரேமோட பேக் சைட் காட்டுறேன் பாருங்கள். என்னடா இது வெள்ளை வெள்ளையாக இருக்குது தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒயிட் க்ளூ வந்து அப்ளை பண்ணுவேன் த்ரெட் ஒர்க்குக்கு. ஏன்னா நம்ம போட்ட ஒர்க் வந்து அந்த டைமுக்கு நல்லா செட்டில் அப்படியே செட் ஆகிருக்குமே தவிர, பட் ஃப்யூச்சரில் வந்து லூஸ் ஆகக்கூடாது கஸ்டமருக்கு. ஸோ அதனால் நான் ஒயிட் கலரில் இருக்க ஃபெவிகால் எடுத்து ஒர்க் பண்ணி வச்சிருந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன். B7000 கம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. பை சான்ஸ் ஒர்க்கு நமக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா பிரிக்கும் போது அசிங்கமாக இருக்கும், ஃபினிஷிங் வராது. பட் நான் இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒர்க் பண்ணி காய வச்சிட்டோன்னா நல்ல ஃபினிஷிங் இருக்கும், ஒர்க்கும் லூஸ் ஆகாது. நான் ஆல்ரெடி அங்கே காய வச்ச இடத்துல நான் இப்போ உங்களுக்கு சமைக்கி தூக்கி காட்டுறேன் பாருங்கள், லூஸாக வருதா வரலையானிட்டு பாருங்கள். நான் நல்லா டைட்டாகவே பிடிச்சி இழுக்கிறேன், அது வரவே இல்லை. ஆனால் நம்ம இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணாமல் இருந்தோன்னா இப்போதைக்கு வராமல் இருக்கலாம். பட் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு 2-3 டைம்ஸ்க்கு அப்புறமா போட்டதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டாங்கன்னும் போது வந்துடும். அதெல்லாம் வரக்கூடாமல் இருக்கணும்னா த்ரெட் ஒர்க்கில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் வந்து நான் லாஸ்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் டச் வீடியோவே. த்ரெட்டு வந்து அதிகமாக வேணுன்ற கஸ்டமருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக. மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு எப்பொழுதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.